வெல்கம் டு எடிஸ்டூடெண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு 19th மார்ச் 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். சோ நம்ம இன்னைக்கு ஓவர் கரண்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நேஷனல் நியூஸ், ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ், அவார்ட் நியூஸ், சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், பேங்கிங் நியூஸ் உங்களுக்கு பார்க்க போறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்ன பாத்தீங்கன்னா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ரிசைன்ஸ் as Lieutenant Governor of the Puducherry and Governor of Telangana is general election. So நம்ம Lieutenant Governor of Puducherry and Governor of Telangana இந்த தமிழிசை சவுந்தரராஜன் ரிசைன் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு. சோ எதுக்கு ரிசைன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்காண்டி அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஜெனரல் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண போறாங்க உங்களுக்கு. சோ இப்போ ரீசன்ட்டா வரப்போற லோக்சபா எலெக்ஷன்ல இவங்க கண்டெஸ்ட் பண்ண போறதா சொல்லிட்டாங்க உங்களுக்கு. சோ இவங்க இப்போ கவர்னர் ஒரு ரிசைனேஷன் பண்ணனும்னா அவங்க ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்க்கு தான் லெட்டர் சென்ட் பண்ணணும். சோ பிரசிடென்ட்டால மட்டும் தான் இவங்க ரிசைன் பண்ண வைக்க முடியும். சோ பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணிட்டானா இந்த அவங்க கொடுக்கிற ரெசிக்னேஷன் லெட்டர் பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணிட்டானா அந்த அவங்க அவங்களோட பதவியில ரிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் தெலுங்கானா ஸ்டேட்டோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஹைதராபாத், சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி அண்ட் கவர்னர் யானா இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. சோ இப்போ அவங்களோட ஸ்டேட்டோட ஃபவுண்டேஷன் டே பாத்தீங்கன்னா 2 ஜூன் 2014 தான் அந்த ஸ்டேட் ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. So நமக்கான செகண்ட் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா PM Modi inaugurates India's first integrated oil palm processing unit in Arunachal Pradesh. So நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி virtually inaugurated India's first integrated oil palm processing unit in Roing in Arunachal Pradesh. So நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியாவோட முதல் முறையா ஆயில் பாம் அதாவது பாம் ஆயிலுக்கான processing unit ரோயிங்ன்ற பிளேஸ் அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்கிற ரோயிங்ன்ற பிளேஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல யார் ஆபரேட் பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா 3F ஆயில் பாம் இண்டஸ்ட்ரி தான் ஆபரேட் பண்ண போறாங்க உங்களுக்கு. So in the project aligns with the Mission Palm Oil under the National Mission on Edible Oil Palm Contribution in India's Self-Reliance in Edible Oil. So நம்ம இந்தியாவே தனித்துவமான நம்ம ஆயில் ப்ராசஸிங் யூனிட்டுக்கான ஸ்டெப் எடுத்தாங்கல. சோ அது ஒன் ஆஃப் தி ஸ்டெப் தான் இந்த ஆயில் ப்ராசஸிங் யூனிட். இந்த ஸ்டெப் நம்ம செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா நம்ம மாறலாம்ன்றத இவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த அருணாச்சல் பிரதேஷோட ஸ்டேட் ஸ்டாட்டிக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதோட கேபிட்டல் இட்டாநகர், சீஃப் மினிஸ்டர் யானா பீமா காண்டே, நெக்ஸ்ட் கவர்னர் யானா கிவலியா திருவேகரம் பரிநாயக்கன்றதா இந்த ஸ்டேட்டோட கவர்னரா இருக்காங்க நமக்கு. சோ நமக்கான தேர்ட் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா India forms high level committee to oversee Ayushman Bharat implementation. சோ நம்ம ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமுக்கான இப்போ ஃபியூச்சர்ல அந்த ஸ்கீம் எப்படி கொண்டு போலாம்ன்றத ஒரு ஹை லெவல் கமிட்டி கூடி இந்த டிஸ்கஸ் பண்றாங்க. சோ நம்மளோட மோடி கவர்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த கமிட்டி பாத்தீங்கன்னா விகே பவுல்ன்றவர் தான் இந்த கமிட்டிக்கான சேர்மனா தேர்ந்தெடுத்தாங்க. சோ இந்த கமிட்டி என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மெயினா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ல கவர்மெண்ட்ல இந்த ஸ்கீம் எப்படி மானிட்டர் இவாலுவேட் எப்படி பண்ணி இந்த ஸ்கீம் இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றத பேச போறாங்க, டிசைட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இவங்க எந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லைபிலிட்டி, எக்ஸ்ப்ளோரிங் அவேர்னஸ் ஃபார் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்டர் தி ஸ்கீம்ஸ். சோ இந்த ஸ்கீம் என்னென்ன ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அது இப்போ 5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஒரு ஃபேமிலிக்கு 5 lakhs தராங்க. சோ இது எவ்வளவு இன்கிரீஸ் பண்ணலாம், சோ எப்படி இந்த சர்வீஸ் எடுத்து போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம்ன்றத இந்த கமிட்டி மெயினா டிஸ்கஸ் பண்ண போறாங்க. சோ இந்த மெயின் ஸ்கீம் பத்தி பாத்தீங்கன்னா இது பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா தான் இந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு. சோ இது உலகத்திலேயே இந்த ராஜஸ்தான் ஹெல்த் அஷூரன்ஸ் ஸ்கீம் இந்த உலகத்திலேயே இந்த ஸ்கீம் தான் ராஜஸ்தான் ஹெல்த் அஷூரன்ஸ் ஸ்கீம் உங்களுக்கு. சோ இந்த ஸ்கீம் மூலமா ஒரு ஃபேமிலிக்கு 5 lakhs வரைக்கும் அவங்களுக்கு ஹாஸ்பிடலைசேஷன் ஆனாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு 5 lakhs வரைக்கும் இயர்லி தருவாங்க. சோ யாருக்கு மெயினா பாத்தீங்கன்னா செகண்டரி அண்ட் டெர்மினரி கேர், அதாவது ஹாஸ்பிடலைசேஷன் எந்த ஹாஸ்பிடல்ல பாத்தீங்கன்னா செகண்டரி அண்ட் டெர்மினரி கேர்ல அட்மிட் ஆனா அவங்க 5 lakhs வரைக்கும் தருவாங்க வருஷத்துக்கு உங்களுக்கு. சோ இந்த ஸ்கீம் 2018ல ராஞ்சில ஜார்க்கண்ட்ல உங்களுக்கு நம்ம நரேந்திர மோடி லான்ச் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு. நமக்கான ஃபோர்த் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா இந்தியாஸ் இ-வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ப்ரமோஷன் ஸ்கீம். சோ நம்ம இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இ-வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமுக்கு ப்ரமோஷனுக்காண்டி ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்கீம் மூலமா அதுக்கான கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நெக்ஸ்ட் மினிமமா 4150 crores இன்வெஸ்ட் பண்றதா மேக்ஸிமம் லிமிட்டே இல்ல இது இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு. சோ இது மூலமா நம்ம இ-வெஹிக்கிள்கான மேனுஃபேக்சரிங் 50% இன்கிரீஸ் ஆகும் இன்னும் 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு சொல்லிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். So நமக்கான 5th current affairs பாத்தீங்கன்னா ranks and report news. New Delhi continues to top list as a world most polluted capital and Begusari ranked the most polluted metropolitan area.
சோ நம்மளோட பொல்யூஷன் அடிப்படையில நிறைய ரேங்க் எடுத்ததுல மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல். சோ ஒரு கண்ட்ரிக்குனா அதுக்கான கேபிட்டல் இருக்கும்ல. சோ அந்த அடிப்படையில எந்த கண்ட்ரியோட கேபிட்டல் மோஸ்ட் பொல்யூட்டடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூ டெல்லி. உலகத்திலேயே நம்ம நியூ டெல்லி, அதாவது நம்ம இந்தியன் கேபிட்டல் நியூ டெல்லி தான் வந்து உலகத்திலேயே மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டலா இருக்குது. சோ நெக்ஸ்ட் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா, மோஸ்ட் பொல்யூட்டட் மெட்ரோபாலிட்டன் ஏரியா பாத்தீங்கன்னா பெகுஸ்வாரி. சோ இதுல நம்ம இந்தியா வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த பீகார் பெகுஸ்வாரின்ற இந்த பிளேஸ் தான் உலகத்திலே மெட்ரோபாலிட்டன் ஏரியாலே மோஸ்ட் பொல்யூட்டடா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூட்டட் சிட்டி, கேபிட்டல் சிட்டிலே வந்து பாத்தீங்கன்னா லா கணேசான்ற இந்த பிளேஸ் தான் வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியா இருக்குது உங்களுக்கு. சோ இது யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் 2005 IQVR தான் இந்த ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ நியூ டெல்லியோட கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வினய் குமார் சக்சேனா. அண்ட் நியூ டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களுக்கு. So நம்ம சிக்ஸ்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவார்ட் நியூஸ். இந்தியன் யூத் உதய் பாத்தியா மனிஷா குப்தா ஹானர்ட் வித் டைனா மெமோரியல் அவார்ட். சோ நம்மளோட இந்தியாவை சேர்ந்த இந்த உதய் பாத்தியா மனிஷா குப்தான்றவங்க இப்ப ரீசெண்டா நடந்த டைனா மெமோரியல் அவார்ட் வந்து வின் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ இவங்க இந்த அவார்ட் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தருவாங்க. இந்த அவார்ட் வந்து எதுக்காக தராங்கன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் ஒர்க் அண்ட் ஹியூமனிடேரியன் ஆக்டிவிட்டீஸ் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுக்காண்டி இந்த அவார்ட் மெயினா தராங்க உங்களுக்கு. சோ இந்த அவார்ட் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த உதய் பாத்தியா மனிஷா குப்தா தான் வின் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் இந்த டைனா மெமோரியல் அவார்ட்ன்ற டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டைனா மெமோரியல் அவார்ட்ன்றது ஒரு சோஷியல் பெட்டர்மென்ட்காண்டி கொடுக்குற அவார்ட் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த அவார்ட் வந்து எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 1999ல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ நேம்ட் ஆஃப்டர் டயானா, பிரின்சஸ் டயானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ். சோ அவங்க நேம்ல இந்த அவார்ட் மெயினா இருக்குது உங்களுக்கு. சோ யார் வந்து இந்த அவார்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படினா நம்ம யூகே பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ஜார்டன் பிரவுன் தான் இந்த அவார்ட் ஆரம்பிச்சிருக்காரு. சோ இந்த அவார்ட் ஃபர்ஸ்ட் அவார்ட் வின்னர் யாருன்றது பாத்தீங்கன்னா காஞ்சனா அமேத்தியா, ஜார்ஜ் லாராபேத், அண்ட் ஆசஃபா பவுல், அண்ட் ஆங்கிலியோ கார்டிங்கன், ஐஸ்வர்யா ஸ்ரீதர். சோ இவங்க தான் இந்த அவார்ட் ஃபர்ஸ்ட் வின்னர்ஸ் உங்களுக்கு. சோ நமக்கான 7th கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நாசா யூரோப் Clipper mission to explore Jupiter's moon for science of life. So நம்ம நாசா என்ன பண்ணாங்க பார்த்தா யூரோப்பியன்ற ஒரு கிளிப்பர் மிஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ யூரோப்பியன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டரோட ஒன் ஆஃப் தி மூன். ஜூபிட்டர் அந்த சாட்டர்ன் யுரேனஸ் பாத்தீங்கன்னா அதுல நிறைய சாட்டலைட்ஸ் அண்ட் மூன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சோ அதுல ஒன் ஆஃப் தி மூன் தான் இந்த யூரோப்பியா. சோ இந்த யூரோப்பியா வந்து அங்க வந்து லைஃப் எதுவும் இருக்குதா, அங்க வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் எதுவும் இருக்குதான்றத ஆராய்ச்சி பண்றதுக்காண்டி நாசா வந்து இந்த யூரோப்பியா கிளிப்பர் மிஷன்றத இந்த அக்டோபர் மாசம் வந்து லான்ச் பண்ண போறாங்க உங்களுக்கு. சோ இந்த மூணு ஜூபிட்டர்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி மூன் வந்து ரிசர்ச் பண்ணி அங்க வந்து வாழக்கூடிய அந்த சாத்தியக்கூறு இருக்குதான்றத செக் பண்ண போறாங்க உங்களுக்கு. சோ நாசாவோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இது எப்ப ஃபவுண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 28 ஜூலை 1958ல இருந்து யுஎஸ்ல ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப கரண்ட் ஹெட் ஆஃப் நாசான்றது பாத்தீங்கன்னா பில் நெல்சன்றவர் இருக்காரு உங்களுக்கு. சோ நம்ம 8th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ். SpaceX launch methane satellite for environmental monitoring. சோ நம்ம SpaceX கம்பெனில நம்மளோட SpaceX கம்பெனி வந்து இப்ப புது சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த சேட்டலைட் என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கிற மீத்தேன் வந்து எவ்வளவு இருக்குது, மீத்தேன் வந்து எவ்வளவு இருக்குது நம்ம அட்மாஸ்பியர்ல, அதாவது கிரீன் ஹவுஸ் மேனேஜ்மென்ட்காண்டி இந்த மீத்தேன் சேட்டன்ற ஒரு புது டைப் ஆஃப் சேட்டலைட் வந்து இந்த SpaceX ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா வந்து நம்ம வந்து அட்மாஸ்பியர்ல எவ்வளவு வந்து மாஸ் ஆகுது, கிரீன் ஹவுஸ் கேஸ் மூலமான்றத இது மூலமா மானிட்டர் பண்ண போறாங்க. இந்த SpaceX ஆர்கனைசேஷனோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது யார் ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளோட எலான் மஸ்கும் டாம் மியூலர் ரெண்டு பேர் சேர்ந்து இத ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹாவேரியர் கலிபோர்னியா யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு உங்களுக்கு. சோ இத எப்ப ஃபவுண்ட் எந்த வருஷம் ஃபவுண்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 14 மார்ச் 2002 தான் இந்த ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க அவங்க. சோ நம்ம 9th கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். Third North East Games 2024 commence in Nagaland with grand opening ceremony. So நம்ம நாகாலாந்து சீஃப் மினிஸ்டர் நெஃபியூராய் வந்து அந்த ஸ்டேட்டோட அதாவது நார்த் ஈஸ்ட்ல வந்து 3rd எடிஷன் ஆஃப் தி நார்த் ஈஸ்ட் கேம்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காரு.
சோ இது மூலமா வந்துட்டு இந்த கேம் மூலமா நார்த் ஈஸ்ட்ல வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும். சோ நார்த் ஈஸ்ட் தான் நம்ம இந்தியாவில இருந்து கொஞ்சம் தனித்துவமா வந்து தனியா இருக்குது. சோ அதுல அவ்வளவு டெவலப்மெண்ட் இல்ல. சோ இது மூலமா அங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் கிடைச்சு அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து வேர்ல்ட் கேம்ஸ்ல வந்து பங்கெடுக்கிறது இந்த கேம் வந்து ஒரு முன்னோட்டமா இருக்கும்ன்றத சொல்றாங்க. சோ இந்த கேம்ல பாத்தீங்கன்னா 3000 அத்லெட் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து மட்டும் வந்து சேர்ந்துருக்காங்க, விளையாட போறாங்க உங்களுக்கு. சோ நாகாலாண்டோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கேபிட்டல் வந்து கொஹிமா, அப்புறமேட்டு அதோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நெஃப்யூ ராய் அண்ட் கவர்னர் யாருன்னா லா கணேசன். சோ நம்ம கண்டென்ட் கரெக்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். Iga Swiatek dominates India while secured her second title in 3 years with a commanding straight set victory over Maria Sakkari. So நம்ம இந்தியன் வேல்ஸ் என்ற ஒரு டென்னிஸ் டூர்னமெண்ட்ல வந்து இந்த ஈகா சைவிக் என்ற ஒரு பிளேயர் வந்து வின் பண்ணிட்டாங்க. இவங்க யாரை டிஃபீட் பண்ணி வின் பண்ணாங்க பார்த்தா மாரியா சாக்காரின்றவங்க டிஃபீட் பண்ணி இந்த இந்தியன் வேல்ஸ் என்ற ஒரு டென்னிஸ் டூர்னமெண்ட்டை இவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. சோ இதுக்கு முன்னாடி வந்து 3 ஆஸ்திரேலியா ஓபன் வந்து லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இந்தியா வேல்ஸ் வந்து இவங்க வின் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. சோ நம்ம பேங்கிங் அவேர்னஸ் பேங்கிங் நியூஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா Jagdeep Hansraj appointed as a group president of the Kotak Mahindra Bank. So Kotak Mahindra Bank கான group president வந்து அந்த பேங்க்ல வேலை பார்த்த Jagdeep Hansraj என்றவர் முன்னாடி வந்து அந்த பேங்க்ல வந்து Kotak Securities ல MD and CEO இருந்திருக்காரு. சோ இவர் வந்து அந்த பேங்கோட group president வந்து இப்ப நாமினேட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் அந்த Kotak Mahindra Bank ஓட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதோட CEO யார் அப்படினா அசோக் வைஸ்வானி and Kotak Mahindra Bank ஃபவுண்ட் பண்ணது பார்த்தா உதய் கோட்டக். அந்த பேங்க் எந்த வருஷம் ஃபவுண்ட் பண்ணாங்க 1985 ல இருந்து 21 நவம்பர்ல ஃபவுண்ட் பண்ணாங்க. இதுல ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கு உங்களுக்கு.